அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்து காமிக்க சொல்லி கேட்டவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிக்கன் எப்படி செய்யறதை பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. போன்ஸ்லாம் எடுத்துட்டு 1/4 கிலோ சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 125 அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு, இதையும் இடித்து எடுத்துக்கலாம். உரலில் போட்டு இடித்து எடுத்து சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவு சிக்கனுக்கு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். 6 மிளகாய்ங்கிறது காரம் சரியான அளவில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக சேர்த்துக்கிறேங்க. இதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி உடச்சியும் எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இடித்து வச்சோம்ல இஞ்சி பூண்டு, அதை சேர்த்துடலாம். இது உள்ள பச்சை வாசனையும் போகட்டும். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சோம்ல மிளகாய், அதில் விதையை பூரா எடுத்துடணும். விதையை எடுத்துட்டு தான் சேர்க்கணும். மிளகாயை சேர்த்துக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ சிக்கனை சேர்த்துருவோம். அப்படியே வாசனை போகாம மூடி வைக்கலாம். 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து கிண்டி விடுவோம். அதாவது அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு தான், கறியோடு சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம மூடுறது. இதுக்கு மசாலா எதுவுமே கிடையாது. அந்த இஞ்சி பூண்டு காய்ந்த மிளகாயில் உள்ள காரம் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். நல்லா வதக்கியாச்சு. இந்த எண்ணெயிலே வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வைப்போம். மூணு நிமிஷத்துக்கு மேலே எண்ணெயிலே சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. சிக்கனில் உள்ள தண்ணி விட்டு அதிலேயே கொஞ்சம் வெந்துருச்சு. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். ஒரு 2 சில்லு அளவுக்கு உள்ள தேங்காயை, ஃப்ரெஷ்ஷான தேங்காய், புதுசாக உடச்ச தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ 7 நிமிஷம் வேகட்டும். 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது. இந்த பதத்துக்கு வேணும்னாலும் நம்ம எடுத்து சோத்தில் பெரட்டி சாப்பிட்லாம் தான் சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். நல்லா வற்றி சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் மென்று சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அந்த தேங்காய் சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான டேஸ்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா ரைஸும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். எல்லா சோத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு புது வகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.